எல்லாரும் கேளுங்கப்ப, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு என்ன ஆனாலும் கூட உள்ள இருந்து யாருமே வெளியே வராதீங்க. இது ஊர் தலைவரோட உத்தரவு. பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா இருங்க. இன்னைக்கு அமாவாசை. எப்பவும் போலவே இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டாங்க. இப்ப அந்த ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த மறந்துட்டு வேலைக்காக வெளியூர் போய் மறுபடியும் இரவு நேரத்துல ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தான் ஒரு ஆளு. வந்துட்டா அமாவாசனைக்கு ஊரோட எல்லைக்கு வந்திருக்கான். சாவ போறான் நம்ம கையாலேயே சாவ போறான். வாங்க வாங்க, எதுக்கு தாமதம்? தூக்கிட்ட வந்துடலாம் வாங்க. அப்படின்னு அந்த 4 குள்ள பூதங்க ஆகாயத்துல பறந்துகிட்டே ஒரு கட்டளை தூக்கிக்கிட்டு அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சுங்க. அந்த பேய்களை பார்த்ததுமே மீரன் பயத்துல ஓட ஆரம்பிச்சான். அப்ப அந்த பேய்ங்க அவனை துரத்திக்கிட்டே வந்து கை கால் ரெண்டுத்தையுமே கட்டலோட சேர்த்து கட்டி போட்டு ஆகாசத்துல அவனை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சுங்க. காப்பாத்துங்க. மீரன் அலற சத்தம் கேட்டு ஊர் ஜனங்க எல்லாரும் வெளியே வந்து ஆகாயத்தை நோக்கி பார்த்தா அந்த 4 பேய்களும் கட்டில படுக்க வச்சு மீரனை தூக்கி கொண்டு போய்கிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்து பாவம் ஊர் ஜனங்களால எதுவுமே செய்ய முடியல. இப்படி அந்த கட்டில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தூரமா போய் ஒரு மலைக்கு மேல அது மறைஞ்சு போச்சு. உடனே கிராமத்து ஜனங்க எல்லாருக்குமே அந்த மலைக்கு மேல நெருப்பு எரியறது தெரிஞ்சது. ஐயோ 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 ஐயோ. இது நரவா அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல அமாவாசை நாள் வந்துட்டா போதும், ஜனங்க எல்லாரும் அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த மலைக்கு மேல இருந்து ஒரு பெரிய கட்டில தூக்கிக்கிட்டு அந்த 4 பேய்ங்க ஊருக்குள்ள வந்து யாராவது ஒருத்தங்களை அந்த கட்டில கட்டி போட்டு தூக்கிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டில் அந்த மலையை நோக்கி போன உடனே 4 பேய்களோட சேர்ந்து அந்த கட்டிலும் மறைஞ்சு போயிடும். ஒருவேளை அமாவாசை நாளன்னைக்கு தூக்கிட்டு போக மனுஷங்க யாருமே கிடைக்கலன்னா அந்த ஊர்ல யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்கிற பசுவை கொண்டு போட்டுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த 4 பேய்ங்க ஊருக்குள்ள வந்து யாரை தூக்கிட்டு போவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பயந்து போய் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மலைக்கு மேல அப்படி என்ன நடக்குது? இந்த பேய்ங்க ஆட்களை கொண்டு போய் அந்த மலைக்கு மேல என்ன பண்றாங்க? இந்த பேய்ங்க எங்கிருந்து வந்துச்சு? இப்படி எதுவுமே அந்த ஜனங்களுக்கு தெரியாது. என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்ப வரல. இது இப்படி இருக்கும்போது அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரகு மது 2 பேருமே நல்ல நண்பர்கள், ரொம்ப தைரியசாலிங்க அவங்க. ஒரு நாள் ரகு மது 2 பேருமே வீட்டுக்கு வெளியே உட்காந்து, மது, மலையில என்ன நடக்குது? ஊர் ஜனங்க எப்படி காணாம போறாங்க? அப்படி தூக்கிட்டு போனவங்கள அந்த 4 பேய் என்ன பண்ணிட்டே இருக்கு? மனுஷங்க கிடைக்கலன்னா ஆடு மாடை எதுக்கு கொண்டுகிட்டே இருக்கு? அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன். அந்த மலை மேல என்னடா அப்படி நடக்குது? அந்த பேய்கிட்ட இருந்து நம்ம கிராமத்து ஜனங்களை காப்பாத்தி ஆகணும். அப்படின்னா வர அமாவாசை வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் அமாவாசை வந்துச்சு. கிராமத்துல தண்டோரா போட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. மது ரகு 2 பேருமே மதுவோட வீட்டு ஜன்னல் வழியா அந்த மலையை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேய்களும் ஒரு கட்டுல சுமந்துக்கிட்டு வந்து கிராமத்தை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. கிராமத்துல யாருமே இல்லை. அந்த ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நடுராத்திரி 12 மணி ஆயிடுச்சு.
ஊர் முழுக்க சுத்தி சுத்தி தேடி எந்த மனுஷங்களும் கிடைக்கலன்றதுனால ராமையா தாத்தாவோட பசுவை கொன்னுட்டு அந்த 4 பூதங்களும் போயிடுச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த கட்டலுக்கு பின்னாடி ரகு மது 2 பேருமே ஓடினாங்க. ரகு வா வா சீக்கிரமா வா. சரிடா. ரகு மது 2 பேருமே பறந்து போய்கிட்டு இருக்கிற அந்த கட்டலை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே போனாங்க. ரகு மது பார்த்து போ. அந்த 4 பேய்களும் ரகு மதுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரையுமே கீழே தள்ளிடுச்சுங்க. காலையில் ஆயிடுச்சு. கிராம தலைவர் கிரீஷ் ராமையா தாத்தாவோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற மது ரகு 2 பேரை பார்த்து, மது ரகு, நேத்து ராத்திரி ரொம்ப தைரியமா அந்த பேய் பின்னாடியே போனீங்க. ஆனா அந்த பேய் உங்களை தள்ளி விட்டுருச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட அங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. மனுஷங்களை தூக்கிட்டு போய் அந்த பேய் என்ன பண்ணுது? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் காணோம். அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியல. ஐயா எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு மது. மது ரகு அவங்க ஐடியாவை கிரீஷ் மட்டும் இல்லாம கிராமத்துல எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா இது ரொம்ப ஆபத்தா இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட உயிரே போயிடும். ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நம்ம ஊருக்கு நல்லது நடக்குதுன்னா இங்க உயிரை கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அவனோட உயிரை எடுக்க கூட தயாரா இருக்கும். கிரீஷ் ஐயா, நம்ம எல்லாருமே வர அமாவாசை அன்னைக்கு அந்த பெரிய மலைக்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மது ரகு 2 பேருமே அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்த நாளே அவங்க 2 பேரும் அந்த மலைக்கு போய் சுத்தி முத்தி இருக்கிற வழிங்க, அந்த மலைக்கு போற பாதைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்க. அந்த கட்டில் பறந்து போற பாதையில இருக்கிற வழிகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. நாளைக்கு அமாவாசைன்னும் போது இன்னைக்கு ரகு மது 2 பேருமே ஊஜனங்க எல்லாரையுமே பஞ்சாயத்து கட்டிக்கிட்ட வர சொன்னாங்க. எல்லாருமே கேளுங்க, இந்த பேப்பர்ல இருக்கிறது அந்த பேய் கட்டில தூக்கிட்டு போற அந்த வழி. நான் சொன்ன மாதிரி உங்கள 30 பேரு நான் சொல்ற இடத்துல இருங்க. ஏதாச்சும் தகவல் கிடைச்சா சீக்கிரமா வந்து சொல்லுங்க. நாளைக்கு யாருமே வீட்டுல இருந்து வெளியே வராதீங்க. சீனு, மணி, நீங்க 2 பேரு எல்லையில காவல் காத்து எல்லைய தாண்டி யாரையும் ஊருக்குள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் அமாவாசை. இருட்டாயிடுச்சு. ஊரெல்லாமே ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த 4 பேய்களும் கட்டில சுமந்துக்கிட்டு கிராமத்துக்குள்ள வந்துச்சு. அதை பார்த்து மது ரகு, ரகு தயாராரு. சரி மது, இத கையில பிடிச்சுக்கோ. எல்லாருமே ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ரகு கதவை திறந்துக்கிட்டு வெளியே போனான். அப்ப அந்த 4 பேய்களும் ரகுவை பார்த்து ரகு பக்கத்துல வந்து அவனுடைய கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு கட்டில படுக்க வச்சு அவனை சுமந்துக்கிட்டு மலையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சுங்க. இதோட எத்தனை பேரு? 98 பேர் ஆச்சு. அப்படின்னா இன்னும் ஒருத்தர் வேணும் 99 ஆகுறதுக்கு. ஆமா, சைத்திர அமாவாசை வர்றதுக்கு முன்னாடி கடைசி மனுஷனை கூட எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வரலன்னா குரு நம்ம 4 பேரை பஸ்பமாக்கிடுவாங்க. கடைசி ஆளு சைத்திர அமாவாசை இன்னைக்கு கிடைக்கலன்னா நம்ம குருவோட உயிருக்கே ஆபத்து. நீ சுமாரு, நாம இருக்கிற வரைக்கும் குருக்கு ஒண்ணு ஆகாதுற. ஆனா அவங்க உயிர் அவங்க கிட்ட இல்லையே. ஆமா, எங்க இருக்கு? அது பெரிய ரகசியம்டா. குருவோட உயிர் அரைமலையில இருக்கிற ஆலமரத்துல இருக்கிற அந்த கிளிக்கிட்ட இருக்கான். ஆலமரத்தை பொழந்து சுரங்க பிசாச காவலா வச்சு நாங்க வந்ததால மூடு வச்சிருக்காங்களா. அங்க போறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அதுக்குள்ள மலையும் வந்துருச்சு. ரகு அந்த பேய்ங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே மசிய வச்சு பேப்பர்ல எழுதி ஒரு கல்லை சுத்தி அந்த பேப்பரை தூக்கி கீழே தரையில போட்டுட்டான். மலைக்கு கீழே காவலுக்கு இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு அந்த பேப்பரை கிடைச்ச உடனே அதை எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து கட்டிக்கிட்ட வந்துட்டாரு. மதுவும் கிரீஷும் அந்த எழுதியிருந்த பேப்பரை கொண்டு போய் மந்திரவாதி பாட்டி கிட்ட கொடுத்து நடந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்டாங்க. என் நண்பன் ஆபத்துல இருக்கா. அவனையும் எங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் எப்படியாச்சு நீதான் காப்பாத்தி ஆகணும். உடனே கண்ணு முடிக்கிட்டு அந்த மந்திரவாதி பாட்டி அவங்களுடைய திவ்ய திருஷ்டி மூலமா
என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கபால மந்திரவாதி சாவே இல்லாத வரத்தை வாங்குறதுக்காக தான் 99 பேரை பலி கொடுக்க பார்த்திருக்கான். அதனாலதான் அவன் இந்த ஊர் ஜனங்களை ஒவ்வொரு அமாவாசை நாளன்னைக்கும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு உங்க ரகுவையும் சேர்த்து 98 பேர் ஆயிட்டாங்க. அடுத்த அமாவாசை நாளன்னைக்கு சரியா 12 மணிக்கு மொத்தமா இந்த 99 பேரையும் அவன் ஒன்னா பலி கொடுக்க போறான். இப்போ அவங்க எல்லாரையுமே ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். ஆனா அந்த கபால மந்திரவாதியோட உயிர் நாகபந்தனத்துல பிசாசோட கவசத்துல ஒரு கிளிக்குள்ள இருக்கு. மந்திர பாட்டி, என் நண்பனை காப்பாற்றவே முடியாதா? இருக்கு மது, ஆனா அது ரொம்ப ஆபத்தானது. சொல்லுங்க பாட்டி, எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, என் நண்பனுக்காக நான் அதை பண்றேன். சரி மது, இங்க வா, உன்னுடைய கையை நீட்டு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த நீர். இந்த நீரை அந்த நாகமந்தனம் இருக்கிற இடத்துல நீ தெளிச்சா உள்ள போறதுக்கு அந்த இடத்துல ஒரு வழி தெரியும். இது பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு கபால மந்திரத்தை சொல்லி நான் உருவாக்குன தாயத்து. இந்த தாயத்தை 3 தடவை தொட்டனா நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க உன்னால போக முடியும். 2 தடவை தொட்டனா நீ 15 நிமிஷம் வரைக்குமே யாரோட கண்ணுக்கும் தெரிய மாட்ட. 1 தடவை தொட்டனா நீ நினைக்கிற வேலை ஒரு நொடியிலேயே முடிஞ்சிடும். ஆனா இந்த தாயத்து 3 தடவை மட்டும்தான் வேலை செய்யும். பாத்துக்கோ மது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி பாட்டி மதுவோட கையில தாயத்தை கட்டி அவன் காதுல ஏதோ மந்திரத்தை சொல்லி ஒரு மூட்டையை அவன்கிட்ட கொடுத்தாங்க. உடனே மது அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். அவன் ஏற்கனவே அந்த வழியில வந்து பார்த்ததுனால அவன் வேகமா போய்கிட்டு இருந்தான். ஆனா இதுக்கப்புறமா அந்த மலைக்கு மேல போற வழி ரொம்ப உயரமா நட்டக்குத்தலா இருந்துச்சு. அது மேல போறது ரொம்ப கஷ்டம். அதனால மந்திரவாதி பாட்டி கொடுத்த அந்த தாயத்தை 3 தடவை தொட்டான். அப்படி அவன் மலைக்கு போய் அங்க ரகு எங்க இருக்கான்னு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பெரிய ஹோமத்துக்கு முன்னாடி ரகு நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த மந்திரவாதி பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்திலேயே அந்த 4 பேய்களும் கூடவே கட்டுலும் இருந்துச்சு. மது சுத்தி சுத்தி பார்க்கும்போது ரகு அந்த லெட்டர்ல எழுதியிருந்த அந்த பெரிய மரத்தை பார்த்தான். அதான் போல மந்திரவாதியோட உயிர் அங்கதான் இருக்கணும் போல. ஆனா இந்த பேயும் அந்த மந்திரவாதியை தாண்டி அந்த மரத்துக்கிட்ட நான் எப்படி போறது? பாட்டி கொடுத்த தாயத்தை 2 வாட்டி தொட்டு மறைஞ்சி அந்த மரத்துக்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு அந்த தாயத்தோட உதவியால மெதுவா அந்த ஆலமர பக்கத்துல வந்துட்டான். மது அந்த மந்திரவாதி பாட்டி கொடுத்த மந்திர நீரை அந்த நாகபந்தன மேல தெளிச்ச உடனே அந்த நாகபந்தன விலகி அவனுக்கு ஒரு வழி தெரிஞ்சது. மஞ்சரி, ஜிஞ்சரி, பிங்கிரி, லங்கரி, போங்க. ஆலமரத்துக்கிட்ட யாரோ வந்திருக்காங்க. போய் அவங்கள கொண்டு அவனோட ரத்தத்தை இந்த ஹோமத்துல போடுங்க, போங்க. அத சொன்னதுமே அந்த 4 பேய்களும் ஆலமர பொந்துக்குள்ள போயிடுச்சுங்க. ஆனா இந்த பக்கம் அந்த ஆலமர பொந்துக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் வந்துச்சு. அந்த பேய் மதுவோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. அப்போ மது ஒரே ஒரு தடவை அந்த தாயத்தை தொட்டு அந்த பேயோட கையில இருந்து மறைஞ்சு போய் அந்த கிளி பொம்மைக்கு பக்கத்துல வந்து அந்த கிளியை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்த்தான். அந்த குகைக்குள்ள அடப்பட்டிருக்கிற அந்த பிசாசு குகையை விட்டு வெளியே போக முடியாம மஞ்சரி, பிஞ்சரி, லங்கரி, ஜிஞ்சரி, கிளி பொம்மை காணாம போயிடுச்சு. அதோ அவன்தான் திருடி வச்சிருக்கான். விடாதீங்க, கொன்னு போடுங்க, போங்க. ஓடிக்கிட்டு இருந்த மதுவை அந்த பேய்ங்க எல்லாம் அடிச்சு மந்திரவாதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்துச்சுங்க. யாருடா நீ? இங்க எப்படி வந்த? நீயா என்ன கொல்ல போற? இரு, முதல்ல உன்னை கொன்னு அதுக்கப்புறம் இவனை பலி வாங்குற. மஞ்சரி, அவன் கையில் இருக்கிற கிளி பொம்மை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கூட. மஞ்சரி மதுக்கிட்ட இருக்கிற அந்த கிளி பொம்மைய மந்திரவாதி கிட்ட கொடுத்துச்சு. என்ன பார்த்து சிரிக்கிறியா? பிங்கிரி, மந்திர கட்கம்.
அப்படின்னு சொன்னதுமே பிங்கிரி மந்திரவாதியோட கையில ஒரு வாளை கொடுத்துச்சு. மந்திரவாதி அந்த வாளை எடுத்து மதுவோட கழுத்தை வெட்டுறதுக்கு முன்னாடியே மது அவனோட கையில வச்சிருந்த அந்த உண்மையான பொம்மையோட கை கால் எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டான். உடனே மந்திரவாதியோட கை கால் ரெண்டும் உடைஞ்சு போய் அவன் கையில இருந்த வாள் தூரமா போய் விழுந்துருச்சு. உன்கிட்ட இருக்கிறது போலி பொம்மை, இதுதான் உண்மையான பொம்மை. லங்கரி, அந்த பொம்மையை வாங்கு. லங்கரி மது பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே அவன் கையில இருக்கிற அந்த கிளி பொம்மைய தூள் தூளா உடைச்சு போட்டுட்டான் மது. மந்திரவாதியோட உடம்பு பகுதிகள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போய் குடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. மந்திரவாதி கொடுத்த அந்த மூட்டையில இருந்து விபூதி எடுத்து மந்திரவாதி உடம்புல போட்ட உடனே அவனுடைய உடம்பு பக்கத்துக்கு ஏறி ஆரம்பிச்சது. ரகுவோடு சேர்த்து அடப்பட்டிருந்த 98 பேரையுமே மது விடுவிச்சான். அந்த மந்திரவாதி அழிஞ்ச உடனே அந்த 4 பேய்களும் அந்த ஆலமரமும் எரிஞ்சு சாம்பலாச்சு. அந்த மலைக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற ஒரு வேரோட உதவியால எல்லாரும் மேல இருந்து கீழே இறங்கி வந்தாங்க. மது, ரகு, உங்களுடைய சாகசம் அருமை. பேய்கிட்ட இருந்து விடுதலையாகி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஊஜனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நாளை திருவிழாவா கொண்டாடினாங்க. அந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் பேய் திருவிழாவா நடத்துறது இப்ப அந்த ஊஜனங்களுக்கு பழகியே போயிடுச்சு.